எல்லாருக்கும் நம்ம சொன்னால் தான் தெரியும் இந்த கேக் வந்து ராகி மாவில் செஞ்சோன்னு. யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. வாங்க அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு ட்ரையான மிக்ஸி ஜார் எடுத்து 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். அதில் ஒரு பிஞ்ச் சால்ட் போட்டுக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 3/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டுக்கலாம். அது கூடவே 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ், 1/2 கப் பால், 1/2 கப் எண்ணெய், 3/4 கப் கொக்கோ பவுடர், 3/4 கப் ப்ரௌன் சுகர் எல்லாத்தையும் எடுத்து மிக்ஸி ஜாரில் நல்லா ஒரு 5 நிமிஷம் அடித்து எடுத்துக்கலாம். அடித்து எடுத்து வச்சுருக்க மிக்சரை நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். கேக் பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி கேக் பண்ணுறதுக்காக ஒரு அடிகனமான பாத்திரத்தை எடுத்து லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி உள்ள ஒரு ஸ்டாண்ட் வச்சு ஒரு கனமான மூடி வச்சுக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி அலுமினிய மூடி கூட யூஸ் பண்ணலாம். இப்போ அந்த பேட்டரி ரெடி பண்ணுறதுக்கு 1 கப் ராகி மாவு, 1/2 கப் கோதுமை மாவும் அந்த மிக்சர் கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா சென்டர்லேருந்து மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா மாவெல்லாம் ஒன்று சேர்ந்து வந்துடும். நம்ம மிக்ஸ் பண்ணும்போதே ரொம்ப டைட்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா லூசன் பண்ணுறதுக்காக ஒரு 1/4 கப் பால் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம். பேட்டர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரன்னிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்ச்மெண்ட் பேப்பர் லைன் பண்ணணும். நம்ம எந்த பாத்திரத்தில் கேக் பண்ண போகிறோமோ அதில் வந்து இந்த மாதிரி பார்ச்மெண்ட் பேப்பர் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆயில் வந்து அப்ளை பண்ணிட்டு மேலே வந்து ஏதாவது ஃப்ளார் வந்து டஸ்ட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி என்கிட்ட பார்ச்மெண்ட் பேப்பர் இருக்கிறதுனால நான் அதே யூஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டரை நம்மளோட பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். கேக் மோல்டு இருந்தால் மோல்டு யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா நார்மல் பாத்திரத்துலேயே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பேக் பண்ண வைக்கலாம். நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லோ ஃப்ளேமில் தான் வச்சுருந்தேன். 1/2 அன் ஹவர் ஆயிருக்கு. 1/2 அன் ஹவரில் பார்த்திங்கன்னா கேக்கு வேகலை. செக் பண்ணி இந்த மாதிரி பார்த்துட்டு வேகலைன்னோது இன்னொரு 10 மினிட்ஸ் நான் எக்ஸ்ட்ராவாக வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த கேக்கு நல்லா வெந்துருக்கு. ஆனால் மேலே பார்த்திங்கன்னா பாலமாக வெடிச்சிருக்குது. ஏன்னு தெரில, நான் என்ன மிஸ்டேக் பண்ணணும்னு தெரில. ஆனால் கேக்கோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. ராகி ஃப்ளவரில் நம்ம கேக் பண்ண மாதிரியே கொஞ்சம் கூட தெரியல. நார்மல் சாக்லேட் கேக் செய்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இதில் பார்த்திங்கன்னா ப்ரௌன் சுகர் நான் 3/4 கப் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது பாதிக்கு பாதி 1/2 கப்பு மாவுக்கு நான் 3/4 கப் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் ரொம்ப மைல்டான ஸ்வீட்னஸோடு இருக்கும். நம்ம கொக்கோ பவுடர் யூஸ் பண்ணும்போது எக்ஸ்ட்ராவாக ஸ்வீட்னஸ் வந்து நம்ம அதிகமாக சேர்த்துக்கணும். ஒரு கப் சேர்த்துக்கணும். ஆனால் நான் வந்து இதில் க்ரீம் அப்ளை பண்ணி தான் சாப்பிட கொடுப்பேன்றதுனால நான் வந்து கம்மியான ஒரு ஸ்வீட்னஸில் தான் இந்த கேக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. கேக்கு பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக இருந்தது. அதே சமயத்தில் நல்லா டேஸ்டியாகவும் இருந்துச்சு. இது கூட சாக்லேட் மில்க் ஆட் பண்ணி கொடுத்தேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.